உடனடியாக உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் அவர் மீது வழக்கு போட்டு ஒரு வாரம் ஆகுது. உடனடியாக நீ அவர் கைது பண்ணி சிறையில் அடித்து அவர் பணியிட நீக்கம் பண்ணலனா ஒரு பணியிட நீக்கம் இல்ல, அவர் மீது எந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையும் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இல்ல. அசம்பிளிக்கு போறாரு, மினிஸ்டரை பாக்குறாரு, சிஎம் பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குறாரு. அடித்தட்டில் இருக்கிற ஒரு பியூனோ கிளர்க்கோ ஒரு லஞ்சம் வாங்கியோ அல்லது இது போல போலியான ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு ஆவணத்தை மாத்தி கொடுத்திருந்தா அந்த கிளர்க்கையும் பியூனை நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? இன்னைக்கும் உள்ளாட்சித்துறையில இந்த கொடான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. குப்பை கொட்டுற கான்ட்ராக்ட்ல பெரிய ஒரு மோசடி. நீ கல்லையும் மண்ணையும் எடுத்து போய் கொட்டி எடை போட்டு நீ கவர்மெண்ட்டே காசு வாங்குறான். புதுச்சேரி, காரைக்கால், திருநள்ளாறு, திருலோகநாதன் கோயிலுக்கு சொந்தமான நில மோசடி. இது சம்பந்தமாக கடந்த 2024ஆம் ஆண்டு காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணை ஆட்சியர் ஜான்சன் மற்றும் சர்வேயர் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற 2 அரசு அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நில மோசடிக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ள துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முழு உடந்தையாக இருந்து கையெழுத்திட்டுள்ளதை ஆய்வு செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். பின்னர் அவர்களை பணியிட நீக்கம் செய்தனர். ஆனால் இது சம்பந்தப்பட்ட மேலும் ஒருவர் கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாக புதுச்சேரி தற்போதைய உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், அதாவது காரைக்காலில் துணை பத்திரப்பதிவு துணை டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அந்த போது அப்பொழுது அவரும் அந்த உயில்ல ஒரு கையெழுத்திட்டு அந்த மோசடி கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டதை கண்டறிந்து காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் கடந்த வாரம் அவரையும் 6வது குற்றவாளியாக சேர்த்து தற்போது எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு வாரம் வழக்கு பதிவு செய்து கடந்தும் புதுச்சேரி அரசு தற்பொழுது உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் அவர்கள் தினம்தோறும் அரசு அலுவலகத்துக்கு செல்ல போகிறார். வழக்கு செய்து ஏற்கனவே துணை ஆட்சியரே கைது செய்து சிறையில் அடைத்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் இவருக்கு மட்டும் புதுச்சேரி அரசு ஏன் இந்த சலுகை அளிக்குதான் எங்களுடைய கேள்வி. ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு 6வது குற்றவாளின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு போறாரு, ஒரு பணியிட நீக்கம் இல்ல, அவர் மீது எந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையும் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இல்ல. அசம்பிளிக்கு போறாரு, மினிஸ்டரை பாக்குறாரு, சிஎம் பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குறாரு. நான் என்னன்னு கேக்குறேன், புதுச்சேரி சட்டமன்றம் மக்களுக்காகவா இல்ல ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் தவறு செய்ய அதிகாரிகளுக்கு ஆதரவா இந்த சட்டமன்றம் செயல்படுதா? அது சட்டமன்றமா இல்ல ஒரு பஞ்சாயத்து நடக்கிற ஒரு இடமான கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஏன்னா புதுச்சேரியில தப்பு செய்யற அதிகாரிகளுக்கு யாரு மேலேயுமே பயம் இல்லைங்க. உயர் அதிகாரி மேல பயம் இல்ல, ஒரு ஐஏஎஸ் மேல பயம் இல்ல, ஒரு சீஃப் செக்ரட்டரி மேல பயம் இல்ல, ஒரு முதலமைச்சர் மேல பயம் இல்ல, எதுவுமே பயம் இல்ல, துளியும் பயம் இல்ல. துணிஞ்சு எல்லா தப்பையும் செய்யறாங்க. அப்ப தவறு செய்யற அதிகாரி யார் தான் கேள்வி கேட்பீங்க? புதுச்சேரி அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. தலைமைச் செயலருக்கு நாங்க புகார் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆளுநருக்கு நாங்க புகார் உடனடியா அவர் நீங்க கைது செய்யணும், அவர் பணியிட நீக்கம் செய்யணும். ஏன்னா இதே நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு அடித்தட்டில் இருக்கிற ஒரு பியூனோ கிளர்க்கோ ஒரு லஞ்சம் வாங்கியோ அல்லது இது போல போலியான ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு ஆவணத்தை மாத்தி கொடுத்திருந்தா அந்த கிளர்க்கையும் பியூனை நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? நான் கேட்கிறோம். உடனடியா அவர் மீது கைது செய்து நீ சிறையில் அடைச்சு வேலையை பிரிச்சிருப்பீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துல உயர்மட்டத்துல உள்ள பல்வேறு ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபரை மட்டும் ஏன் இந்த அரசாங்கம் காப்பாத்துதான் கேட்கிறேன். ஏன்னா பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இப்ப தலைமைச் செயலகத்தில் ஒரு என்கொயரி போகுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 இப்ப 20 அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம். அது எங்க இருந்து பணம்? நம்மளோட மக்களோட வரி பணம் தான். இன்னைக்கும் உள்ளாட்சித்துறையில இந்த பொடான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. குப்பை கொட்டுற கான்ட்ராக்ட்ல பெரிய ஒரு மோசடி. நீ கல்லையும் மண்ணையும் எடுத்து போய் கொட்டி எடை போட்டு நீ கவர்மெண்ட்டே காசு வாங்குறான். அந்த கவர்மெண்ட் காசு கான்ட்ராக்டுக்கு நீ முழுக்க பொடால இருக்கிற அதிகாரிகள் இந்த உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் துணை போறான். யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு. நீ கேட்க நாதி இல்லாம இருக்குது. நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தரப்புல நாங்க நீ பத்திரிகை சந்திச்சு சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்றேன்னா, உடனடியாக உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் அவர் மீது வழக்கு போட்டு ஒரு வாரம் ஆகுது. உடனடியாக நீ அவர் கைது பண்ணி சிறையில் அடிச்சு அவர் பணியிட நீக்கம் பண்ணலனா, உடனடி நான் பண்ணலைன்னா தவறும் பட்சத்தில் உள்ளாட்சித்துறையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் என்பதை எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்ள. நன்றி.